பறந்து விரிந்த அழகான விவசாய நிலம். அந்த விவசாய நிலத்துல ஏர்போர்ட் வரணும் அப்படின்னு சொல்லுது கவர்மெண்ட். இது ஏர்போர்ட் வர்ற இடம் கிடையாது, இது எங்க விவசாய பூமி அப்படின்னு சொல்றாங்க மக்கள். கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேல அவங்க இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கல. பரந்தூர்ல இந்த ப்ராப்ளம் ரொம்ப நாளா போயிட்டு இருக்குது. மீடியா கூட பெரிய அளவு பேசாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் பரந்தூர்ல இருக்குது, எக்கச்சக்கமான கூட்டம் கூடி இருக்குது அப்படின்னா இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பரந்தூர் போறாரு அப்படிங்கறக்காக. இது நீங்க தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறாரு அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாங்க. ஆனா இவ்வளவு நாட்களா பரந்தூர்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குதுங்கிறது உங்கள முக்காவாசி பேத்துக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பரந்தூர் பக்கம் திரும்பி இருக்காங்க அப்படிங்கிறது 900 நாளுக்கு மேல போராடிட்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. நீங்க அந்த மக்கள் கூட போராட முடியலனாலும் பரந்தூரை பத்தி பேசுற சான்ஸ் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி போராடுற மக்களுக்கு உங்க சப்போர்ட்டை தெரிவிங்க. சப்போர்ட்டா அது எப்பறான்னு கேட்டீங்கன்னா மீடியா தாங்க உங்க சப்போர்ட். ஆல்ரெடி மீடியா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களாகிய நீங்க தாங்க கவனிக்கணும். இதையே இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்குங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.